श्रीशैले सदया पात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। கவர் கடந்த கவர் அனைவருக்கும் வணக்கம். நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம போன கிளாஸில் ஒரு செக்ஷனில், அதாவது நம்மாழ்வார் இப்படி ஒரு ஒப்பற்ற ஒரு ஜீவனாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, அதுக்கு அடி அவருடைய பிரபாவமே அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரபாவத்துக்கு அடி என்னன்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்று பின்னா ஒன்று பார்த்துட்டு சுருக்கமாக ஒரு சம்மரி ஒன்று பார்த்தோம். அதாவது அத்ரி ஜமதக்னி என்னும் சூத்திரத்தில் துவங்கி இந்த சூத்திரம் வரை விளக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதாவது அத்ரி ஜமதக்னி சூத்திரத்தில் சொன்ன ஐயத்திற்கு மூல காரணம் இவர் பிரபாவம். அது 14 விஷயங்கள் பார்த்தோம். இந்த பிரபாவத்திற்கு காரணம் யாதொரு காரணத்தையும் பற்றாத பகவானுடைய திருவருட்பார்வை, அவனுடைய அந்த நிர்ஹேத்துக கிருபை தான் காரணம்னு பார்த்தோம். அப்புறம் பகவான் இப்படி திருவருள் புரிவதற்கு காரணம் ஏன்னா உலகத்தாரின் நலப்பொருட்டு ஏதோ ஒரு ஜீவனை தன்வசமாக்கி கொண்டு அவர்களை கொண்டு இந்த உலகத்தாரை திருத்தி தன் திருவடிகளை அடி செய்ய வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கம். திருவருள் புரிவது என்ன அப்படின்னு பார்த்தா மயர்வர மதிநலம் அருளுதல். அதாவது போக்க வேண்டிய சிலவற்றை போக்கி சேர்த்த வேண்டிய சிலவற்றை சேர்த்து விடுவதுதான் மயர்வர மதிநலம் அருளுகை. அதுக்கப்புறம் மயர்வர மதிநலம் எப்படி அருளப்பட்டது என்பதும் விளக்கப்பட்டது. இது வரைக்கும் ஒரு இது முடிஞ்சிருச்சு, ஒரு செக்ஷன், ஒரு பிரகரணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்மாழ்வாருக்கு எப்படி இது ஏற்பட்டது, கர்மஞான பக்தி யோகத்தாலா இல்லை சரணாகதியாலா இல்லை இது ரெண்டிலும் சேராத வேறென்றோ ஒன்று அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த சாதன பக்தி உபாயங்களில் ஈடுபடுவது, அதாவது சாத்தியோபாயம், சாத்தியங்களை பிடித்து கர்மஞான பக்தி யோகங்களை செய்து அதை சாத்தியமாக பிடித்து நான் இவற்றை செய்கிறேன், தேவரீர் எனக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்று கேட்பது ஒன்று. சித்தோபாயம் அப்படின்னா சித்தமாக இருக்கக்கூடிய உபாயமாக எம்பெருமானியே பற்றுவது. இப்போ இந்த சாத்தியோபாயம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்மஞான பக்தி யோகங்கள் வருது. இப்போ அதைத்தான் இந்த 99வது சூத்திரத்தில் ரொம்ப 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 விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது அடுத்த 2 சூத்திரங்களில் உபாசகர்கள் யாருன்னா இந்த சாதன பக்தியில் ஈடுபடக்கூடியவர்கள், பகவானை அடைய மேற்கொள்ளும் சாதன பக்தி மற்றும் பிரபன்னர்கள், அதாவது சரணாகதர்கள் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்தோன்னு பலமுறை சொல்கிறோம் இல்லையா. என் கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு போகவும் வேறு வழி தெரியாது, நீயே உபாயமாக வேண்டும் என்று எம்பெருமானை பற்றுவது தான் சரணாகதி. பகவானிடத்தில் விரும்பி பெறுகின்ற கைங்கரியத்திற்கு உதவியாக இருக்கும் பக்தி ஆக இரண்டை காட்டிலும் ஆழ்வாருடைய பக்தி வேறுபட்டது.
அவர் வந்து இந்த சாத்திய பக்தியிலையும் வரதில்லை, சாதன பக்தியிலையும் வரதில்லை, அது வேற அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ முதல்ல இந்த 99வது சூத்திரத்தில் இந்த சாத்திய பக்தினா எப்படி அப்படிங்கிறத, கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, அதற்கு வேண்டிய தகுதிகள், செய்ய வேண்டிய விதிமுறைகள் ஆகியவற்றை வந்து விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சன்மாந்திர சகசிர நல் தவங்களாலே கியாத குலங்களிலே பிறந்து எழுதி வாசித்து தத்துவஜராய் குளித்து ஓதி உரு எண்ணும் அந்தி ஐவேள்வி அறுதொழில்கள் மிக்கு ஊன்வாட பொறுப்பிடை தாம் வருந்தி துன்ப வினைகளை விடுத்து விவேக சமாதிகள் வளர எட்டு நீக்கி எட்டு இட்டு எட்டியை எட்டியான வேதப்பூவில் சாந்தொடு தேவகாரியம் செய்து உள்ளம் தூயராய் வாரி புன்புல அகத்திலும் இழைப்பிலும் அடையவே விளக்கினை கண்டு யோக நீதி நன்னி அப்படிங்கிற வரைக்கும் அந்த கர்ம யோகத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஞான யோகம். அறம் திகழும் மறையோர் மனம் தன்னுள் அமர்ந்து உரையும் அரும் பெரும் சுடரை கண்கள் சிவந்த படியே மனவுட்கொண்டு நிரந்தரம் மறவாமை தொடக்கு அராஸ்மிருதியாய் கனவில் மிக்க தர்சனமாய் ஆகத்து புல்கும் அத்தியர்த்த பிரியமாய் வைகும் சிறப்புலிட்டு குற்றேவல் எண்ணாத அனன்ய பிரயோஜனமாய் வேதன உபாசன சேவ தியான ஆதிகள் என்று சொல்லுவது சாத்திய சாதன பக்தியாய் சாஸ்திர சித்தம் அப்படின்ட்டு. இதில் முதல் பகுதியில் கர்மயோகம். ஏன்னா கர்மயோகம் தான் வந்து மேற்கொள்வதற்கு எளிதானது. நம்ம தனியாக போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதில்லை. அதாவது செய்யும் எல்லாவற்றையுமே நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், நானே கர்த்தா என்னும் எண்ணத்தை விட்டு விட்டு செய்வது கர்மயோகத்திற்கு முதல் படியாக அமைகிறது. இந்த சூத்திரத்தின் முதல் பகுதியில் சாதன பக்திற்கு அடிப்படையான கர்மமும் ஞானமும் விளக்கப்படுகின்றன. பிற்பகுதியில் சாதன பக்தியின் தன்மை விவரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். சன்மாந்திர சகசிரக என்பது முதல் உள்ளம் தூயராய், அந்த சூத்திரத்தில் எதுலேருந்து எது வரைக்கும்னு காட்டி கொடுக்குறாங்க. சன்மாந்திர சகசிரத என்பது தொடங்கி உள்ளம் தூயராய் என்பது வரை பற்றற்ற கர்மங்கள் செய்வதால் உள்ளம் தூய்மை அடைவதான கர்மம் விவரிக்கப்படுகிறது. கர்மயோகம். கர்மம் நாம் செய்யும் நற்செயல்கள். அதுக்கப்புறம் வாரி புன்புல என்பது தொடங்கி யோக நீதி நன்னி முடிய கர்மத்தால் ஏற்படும் ஞானம் விவரிக்கப்படுகிறது. கர்மயோகத்தை பண்ண ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறது. அதற்கப்புறம் அவன் ஞான யோகத்தை தொடர்கிறான். இதற்கு மேல் பக்தி உபாசகரின் இயல்பும் அவன் இறைவனை அடைய பக்தியை சாதனமாக்குவதும் விவரிக்கப்படுகின்றன. ஸோ முதல்ல கர்மம், அப்புறம் ஞானம், அப்புறம் பக்தி. இதை வந்து படிப்படியாக கொண்டு போக போகிறாங்க. அப்போது இந்த கர்மயோகத்தை தான் ரொம்ப விரிவாக இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சன்மாந்திர சகசிர நல் தவங்களாலே கியாத குலங்களிலே பிறந்து எழுதி வாசித்து தத்துவஜராய் குளித்து ஓதி உரு எண்ணும் அந்தி ஐவேள்வி அறு தொழில்களால் மிக்கு ஊன்வாட பொறுப்பிடை தாம் வருந்தி துன்ப வினைகளை விடுத்து விவேக சமாதிகள் வளர எட்டு நீக்கி எட்டு இட்டு எட்டினாய பேதப்பூவில் சாந்தோடு தேவ காரியம் செய்து உள்ளம் தூயராய். இப்போ கர்மயோகத்தை பற்றி படிக்கிறப்போ எவ்வளோ இடங்கள் வருது பாருங்க. அப்போ அதை மேற்கொள்வது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சன்மாந்திர சகஸ்திரம், வெவ்வேறான 1000 பிறவிகள். கியாத்த ரூபம்னா புகழ் நிறைந்த மேற்குலம். ஸோ இந்த கர்மயோகத்தை மேற்கொள்ளுவதற்கே நீங்கள் வந்து 1000 பிறவிகளாக பிறந்திருக்க வேண்டும். பிறந்து அதுலேயும் அந்த நல்ல அந்த புத்தி வந்து அதுக்கப்புறம் வந்து கண்ணனை தெய்வமாக ஏற்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து அதற்கு பிறகுதான் வந்து நீங்கள் கர்மயோகத்தில் அடியெடுத்தே வைக்க முடியும். ஜன்மாந்திர சகசிரம் 1000 பிறவிகள் பிறந்திருக்க வேண்டும். அதற்கப்போ தான் இதில் ஈடுபட முடியும். சன்மாந்திர சகசிர நல் தவங்களாலே,
அது நீங்கள் பிறந்து பிறந்து போகிறதுல ஒன்றும் பெரிய பெருமை கிடையாது. அதில் வந்து நீங்கள் நல்ல தவம் செய்திருக்கணும். தவம் செய்து எம்பெருமானை பற்றிய நினைப்பு உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பல பிறவைகளிலே செய்த கர்ம ஞானி பக்திகளாலே அழிந்த பாவங்களையுடைய மக்களுக்கு கண்ணபிரானிடத்தில் பக்தி உண்டாகிறது. அப்போ அந்த கண்ணபிரானிடத்துல பக்தி உண்டாகணும்னு சொன்னாலே பாவங்கள் கழிய வேண்டும். அந்த பாவங்கள் எப்படி போகணும்? இந்த ஜன்மாந்திர சகசிரம், ஆயிரம் பிறவிகளிலே அந்த ஞான பக்தி கர்மத்தால் செய்த, அதனால் அந்த பாவங்கள் அழிந்து இந்த கண்ணனை தொழ வேண்டும், இவனிடம் சரணடைய வேண்டும் என்கிற அந்த புத்தி ஏற்படுகிறது. அதற்கே வந்து நம்ம ஆயிரம் பிறவிகள் அந்த ஜீவாத்மா எடுத்திருக்க வேண்டும். அப்புறம் ஒன்றி நின்று நல் தவம் செய்து ஊழி ஊழி தோறெல்லாம், ஊழி தோறெல்லாம் நீ வந்து எத்தனையோ கல்பமாக கூட அது இருக்கலாம், அப்படி நீ செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனித பிறவி அந்த ஞானத்தோடு இதெல்லாம் செய்தால் நாம் பகவானை அடையலாமே அப்படின்ட்டு அந்த கர்ம ஞான பக்தி யோகத்தில் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணம் வருவதற்கு கூட எத்தனையோ ஜென்மங்கள் போக வேண்டும். 3 விதமான தியாகங்களுடன் பகவானை ஆராதித்த நல்வினையாலே நட்பினை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிதான் கிடைக்கும்? இந்த 1000 பிறவி கல்பம் தோறும் பிறந்தே போயிட்டே இருந்தாக்கா அப்போ எப்படிதான் வந்து இந்த பாவங்கள் போய் கண்ணனுடைய நினைவு நமக்கு வரும் அப்படின்னா 3 விதமான தியாகங்களுடன் பகவானை நாம் வணங்க வேண்டும். இது வந்து எந்தோ ஒரு பிறவியில நமக்கு யார் மூலமாக, முக்கியமாக ஆச்சாரியன் மூலமாக நமக்கு இந்த அறிவு பிறக்கிறது. என்னன்னா பகவானுடைய ஆராதனையில் பலனை விரும்பாமை. அவங்ககிட்ட போய் நீ எனக்கு இது பண்ணு, நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்றத முதல்ல நம்ம விட்டுடணும். அப்படி பார்க்க போனாக்கா இப்போ பெரிய கோயில்கள் வந்து கூட்டமே இருக்காது. ஏன்னா முக்கியமாக அங்கே போகிறவங்க எல்லாருமே அதாவது இருக்குது தங்களுடைய கஷ்டங்களை வேண்டியதை சொல்லித்தான் போகிறாங்க. பட் ஆனால் இந்த பாவங்கள் விலகி நாம் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் இதற்கு இந்த 3 தியாகங்கள் இருக்கத்தான் வேணும். ஒன்று, பகவானுடைய ஆராதனையில் பலனை விரும்பாவை. இது பண்ணுறோமே அவன் ஏதாச்சும் பண்ணுவாங்கிற எண்ணத்தை வேரோடு விட்டு விட வேண்டும். அதில் பற்று வையாமல், அந்த பலனில் வந்து பற்று வைக்கவே கூடாது. அடுத்தது, நாம் செய்கிறோம் என்கிற அந்த அகங்காரத்தையும் தவிர்க்க வேண்டும். நான் தான் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது, எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, நான் வந்து இதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தையும் விட்டு விட வேண்டும். விட்டு இந்த 3 விதமான இந்த பரித்தியாகத்தோடு இதோடு வந்து நம்ம என்ன செய்யணும்னா பகவானை ஆராதிக்க வேண்டும். அதை தான் வந்து இங்கே நல் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சன்மாந்திர சகசிர நல் தவங்களாலே இப்படி எத்தனையோ பிறவியில் பண்ண பிறகுதான் நமக்கு வந்து கண்ணபிரானிடம் பக்தி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கியாத குலங்களிலே பிறந்து இப்போ இந்த கர்மயோகம் மேற்கொள்ள வேண்டும்னா நம்ம வந்து முதல் 3 வர்ணத்தில் பிறந்திருக்க வேண்டும். பிராமணனாக, க்ஷத்திரியனாக, இல்லை வைசியனாக பிறக்க வேண்டும். அதனால் வந்து இந்த நல் தவங்களால் பாவம் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குலத்தில் இவனுக்கு பிறப்பும் ஏற்படுகிறது. அந்த பிறப்பு ஏற்பட்டதானே இவன் மேற்கொண்டு போக முடியும். யோகத்தின் ஆரம்ப காலத்தில் யோகத்தில் நின்றும் நழுவினவன் பரிசுத்தர்களும் ஸ்ரீமான்களும் ஆனவர்களுடைய குலத்திலே பிறக்கிறான். அன்றைக்கே யோகம் செய்கின்றவர்களும் சிறந்த ஞானிகளும் ஆனவர்களுடைய பெரிய குலத்திலே பிறக்கிறான் அப்படின்ட்டு கீதை 6ஆம் அத்தியாயத்தில் கண்ணபிரான் சொல்கிறான். அதாவது அந்த யோக பிரஷ்டன் அப்படிங்கிற பற்றி சொல்லுவான். அதாவது யோகத்திலிருந்து நழுவியவன், அதாவது ஆரம்பிப்பான் அவன் சின்சியராக தான் ஆரம்பிக்கிறான், ஆனால் பிரஷ்டன் நழுவி விடுகிறான், அந்த யோகத்திலிருந்தே நழுவி விடுகிறான். ஏன் அப்படின்னா அதுதான் நிறைவேறாத சில விருப்பங்களுக்காக அவன் நழுவி விடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிறவியில் அவன் நழுவி போயிருந்தாலும் கூட அடுத்த பிறவியிலே அவன் விட்ட இடத்திலேருந்தே தொடர்கிறான். கண்ணன் வந்து அவ்வளோ கருணையோடு வச்சுருக்கான். எந்த இடத்துல அவன் அந்த யோகத்தை விட்டானோ அங்கிருந்து தொடர்கிறான். திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது இல்லை. அதுதான் யோக பிரஷ்டனுடைய நிலை அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு கண்ணன் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறான். அப்போ அவன் எப்படி பிறக்கணும்னா சிறந்த யோகிகளுடைய வீட்டில் பிறக்கிறான், இல்லை சிறந்த ஞானிகளுடைய வீட்டில் பிறந்து தான் எங்கே விட்டானோ அங்கிருந்து அவன் மீண்டும் தொடர்கிறான். அதுதான் அந்த யோக பிரஷ்டனுடைய நிலை. அப்புறம் இதை வந்து ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்றார். ஆளவந்தார் வந்து யாமனாச்சாரியார், ராமானுஜருடைய ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியரானவர், பரமாச்சாரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உலகில் பிரசித்தமான கீர்த்தி உடையவர்களும்
பரிசுத்தர்களும் யோகம் செய்து கொண்டிருப்பவர்களும் குணமயமான பிரகிருதி இவற்றின் உண்மை நிலையை அறிந்தவர்களும் ஆனவருடைய குலத்திலே நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் ஆச்சாரியரில் அவர் சொல்றார். என்ன சொல்லணும்னா பிரசித்தமான கீர்த்தியை உடையவர்கள், யோகம் அறிந்தவர்கள், பரிசுத்தர்கள், பரிசுத்தமானவர்கள், அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட குணங்களும் கிடையாது. யோகம் செய்து கொண்டிருப்பவர்களும் குணமயமான பிரகிருதி உயிர் இவற்றின் உண்மை நிலையை அறிந்தவர்கள். அவர்களுக்கு எது பிரகிருதி, எது ஆத்மா, எது ஈஸ்வரன் தெளிவான அறிவு அவர்களுக்கு உண்டு, நன்றாக அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை குலத்திலே நான் பிறந்தேன் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். என்கிறபடி உலகில் பிரசித்தமானவர்கள் குலத்தில் பிறப்பு கிடைக்கிறது. ஸோ 1000 ஜென்மத்தில் பிறந்து அன்று 3 விதமான தியாகங்களுடன் இருப்பதாலே பாவங்கள் நீங்கி கண்ணனுடைய நினைப்பு அதற்கு பிறகு அவன் விட்டு அந்த யோகத்தை தொடர்வதற்காக பரிசுத்தமானவர்கள், ஞானிகள், யோகிகள் வீட்டிலே குலத்திலே இந்த ஜீவன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் பிறந்தா மட்டும் போராது, என்ன பண்ணணும்? எழுதி வாசித்து தத்துவஜராய் அவங்க படிக்கணும். நிறைய படிச்சு தத்துவங்களை நன்றாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து எழுது வாசித்து கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும், வாசிக்கணும், எழுதணும், கேட்கணும். நிறைய பெரியவர்களுடைய மூத்தவர்களுடைய அந்த ஞானத்தை அவர்கள் பெற வேண்டும் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதில் சொல்லப்பட்டபடி பகவானை நினைப்பது, அவனை குறித்து எழுதுவது, அவன் விஷயங்களை வாசிப்பது, பிறர் சொல்ல கேட்பது ஆகியவற்றை சாஸ்திரங்கள் வாயிலாக பயிற்சி செய்து உண்மையான ஞானத்தை உடையவராக ஆக வேண்டும். அந்த உண்மையான ஞானம்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த அர்த்த பஞ்சக ஞானம், பரமாத்மா யாரு, ஜீவன் யாரு, அவன் அடையிற வழி எது, விரோதி ஸ்வரூபம் என, அடைதால் கிடைக்கும் பெரும் பலன் இல்லைன்னு அப்படின்னு நம்ம ரொம்ப விவரம் பார்த்துருக்கோம். இதை அவன் படிக்கணும், அவன் எழுதணும், கேட்கணும், எல்லாமே செய்யணும். இதுதான் அந்த குலத்தில் பிறப்பதோடு இல்லாமல் இதெல்லாம் அவன் செய்யணும். அடுத்தது குளித்து ஓதி உரு எண்ணும் அந்தி ஐவேள்வி அறுதொழில்களால் மிக்கு. இந்த கர்மயோகத்தில் மேற்கொள்றவர்கள் செய்ய வேண்டியது சொல்லப்பட்டிருக்கு. குளித்து 3 அனலை ஓம்பும். இங்கே குளிக்கிறதுங்கிறது நம்மள மாதிரி இல்லை, ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ இல்லை. ஒவ்வொரு வேளையும் அவர்கள் காயத்ரி சொல்ல வேண்டுமானால் குளிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டுமானால் குளிக்க வேண்டும். குளிக்காமல் காயத்ரியை ஓதுபவனோ சந்தியாவந்தனம் செய்பவனோ அவன் கொடியவன், அவன் தன் ஆத்மாவை அபகரித்தவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் அந்த குளிப்பது இட்ஸ் எ ப்ரீ ரிக்விசிட். இதை குளிச்சுட்டு தான் அதிலெல்லாம் அவன் ஈடுபட முடியும். அதுக்கப்புறம் 3 அனலை ஓம்பும். இது திருமாலை பாசுரத்திலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த 3 அனல் அப்படின்னா என்னன்னா, ஒன்று கார்கபத்தியம், ஆவாகனீயம் மற்றும் தக்ஷாக்னி அப்படின்னு 3 அனலை ஓம்ப வேண்டும். இங்கே இந்த அனல் அப்படின்னு 3 அக்னின்னு சொல்லாமல் அனல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த நெருப்புடைய குணம் என்னன்னா, எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு திருப்தியே கிடையாது. கொடுத்துட்டே இருங்க, வாங்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த நெருப்பினுடைய குணம். அதனால தான் அதற்கு அனல் அப்படின்னு பேர். அது சரி போதும்னு திருப்தி அடையவே அடையாது. ஆகையால் இந்த அனலை இவர்கள் தொடர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி கர்மயோகத்தில் அந்த அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அந்த அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை அணையவே விடவே மாட்டாங்க, அப்படி இருக்கும். அப்போது ஒரு அக்னியை ஓம்புறதே எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இவங்க 3 அக்னி ஓம்ப வேண்டும். இதை இந்த பாசுர வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னன்னா, ஒரு சவலை பிள்ளையே உடைய ஒரு மாதா, ஒரு அம்மா, அவளுக்கு ஒரு சவலை பிள்ளை. அது எப்போ சோறு கேட்குமோ, எப்போ தண்ணி கேட்குமோன்னு தெரியவே தெரியாது, இல்லாட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஆகையாலே சவலை பிள்ளையுடைய மாதா எப்படி சோறையும் நீரையும் கட்டி கொண்டு திரிவாளோ, அதே போல இந்த 3 அனலை ஓம்பக்கூடியவர்கள் உமியையும் சமித்தையும் தூக்கி கொண்டு திரிவார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 அனலை ஓம்பணும்னா அவங்க எப்போ அந்த கவனத்திலே இருக்கணும். அதுக்காக சமித்து இருக்கணும், அதுக்காக உமி இருக்கணும். அதை தான் சவலை பிள்ளையை வைத்திருக்கும் மாதாவை போல அவள் எப்படி சோறையும் தண்ணீரும் கட்டி கொண்டு அந்த பிள்ளைக்காக அலைவாளோ, அதே போல இவரும் இருப்பார். அந்த 3 அனலை ஓம்புவது இந்த இனிஷியல் ஸ்டேஜை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதனால் பண்ணி இது நித்திய கர்ம அனுஷ்டானத்தை மேற்கொள்ள தக்கதாக சரீரத்தை தூய்மையாக்கி, அவங்களுக்கு உடம்பும் மனசும் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கணும், எந்த விதமான அசுத்தியும் இருக்கக்கூடாது.
அப்புறம் ஓதி உரு எண்ணும் அந்தியால் என்கிறபடி காயத்ரி ஜபத்தை அவர்கள் செய்ய வேண்டும். 3 வேளை சந்தியாவந்தனம், 3 வேளையும் அவர்கள் காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும். காலையில் முதல் சந்தியா, மத்தியானத்தில் சந்தியா, சாயந்தரத்தில் சந்தியா அவர்கள் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு நாள் அவர்கள் காயத்ரி செய்யாவிட்டால் அதுக்கு பரிகாரமாக எத்தனையோ முறை காயத்ரி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதியும் உண்டு. வேள்வி 5 விதமான வேள்விகளை இவர்கள் செய்ய வேண்டும். அது என்னென்னு பார்த்தாக்கா, தேவபலி, தேவர்களுக்காக இவர்கள் ஹவிஸை தர வேண்டும். அப்புறம் தென்புலத்தார் பலி, தென்புலத்தார்னாக்கா யமபட்னம், யமன் தான் தென் திசையில் இருக்கக்கூடியவன் அது. அதுக்கப்புறம் பூத பலி, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக அவன் ஹவிஸை தர வேண்டும். அப்புறம் மனிதருக்காக, தனக்கு சுற்றி உள்ள மனிதர்களுக்காகவும் அவன் ஹவிஸை தர வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே பிரம்ம பலி, எம்பெருமானுக்காக அந்த பிரம்மத்துக்காகவும் அவன் தர வேண்டும். ஸோ இந்த 3 அனலையும் விடாது ஓம்ப வேண்டும். இந்த 5 வேள்விகளை அவன் விடாமல் செய்ய வேண்டும். அப்புறம் அறுதொழில் அந்தணர், இதை நம்ம முன்னே கூட ஒரு முறை பார்த்துருக்கோம். 6 விதமான தொழில்கள் இவர்களுக்கு உண்டு. என்னெல்லாம் பார்த்தாக்கா, ஓதுதல் ஓதுவித்தல், அவங்க வேதத்தை விடாமல் படிக்கணும். அவர்களுக்கான சாகை ஏதோ அதை அத்தியனம் செய்ய வேண்டும், அதில் பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஓதுவித்தல், வேதத்தை சொல்லியும் கொடுக்கணும். யாகம் செய்தல் செய்வித்தல், தானம் கொடுத்தல் தானம் பெறுதல், இந்த 6 தொழிலும் அவர்களுக்கு உண்டு. இதை அவர்கள் விடாமல் மேற்கொள்ள வேண்டும். இப்படி நித்திய நைமித்திக கர்ம அனுஷ்டானங்களால் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நித்திய நைமித்திகன, நித்தியன தினமும் தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள். நைமித்திகம் அப்படின்னா நித்தியத்தில் தாழ்வு தீர, இந்த நித்தியம் செய்கிற கர்மத்தில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும்படியாக அவர்கள் என்ன பண்ணணும், ஆவணி அவிட்டம் போன்ற தினங்களில் அவர்கள் அதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும். அதுதான் நைமித்திக கர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. நித்திய கர்மம்னா தினமும் செய்யப்படும் ஆராதனை போன்றவை. நைமித்திகம் அப்படின்னா நித்தியத்தில் தாழ்வு தீர செய்யப்படுவது, ஆவணி அவிட்டம் போன்ற நாட்களில் செய்யப்படுவது. இதெல்லாம் செய்யணும். ஆனப்புறம் அதற்கு பின்பு ஊன்வாட பொறுப்பிடைய தாம் வருத்தி. இப்போ இந்த கர்ம ஞான பக்தி அவர்களுக்கு முக்கியமாக என்னென்னா, இந்த உடல் மேலே இருக்க பற்று அழியணும். காய சோஷிதம், உடம்பு வாடணும். உடம்பு வாடி 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 அது அடங்கணும். இந்த புலன்கள் அடங்கணும், உடம்பு அடங்கணும், மனசு அடங்கணும், எல்லாம் அடங்கணும். இதற்காக அவர்கள் தவம் செய்ய வேண்டும். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு, அதாவது உசுறு பொழைக்கிறதுக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ மட்டும்தான் சாப்பிட வேணுமே தவிர அதுக்கு மேலே ஊன் பெருக்குவதற்காக அவர்கள் சாப்பிடக்கூடாது என்கிறபடி நித்திய நைமித்திய கர்மங்கள் செய்து தவம் செய்ய தகுதி பிறந்தவுடன் சரீரத்தை வாடச் செய்வதற்காக உயிர் தக்க வேண்டிய அளவு மட்டும் உட்கொண்டு, இதெல்லாம் பண்ணி 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 வந்த உடனே இந்த நித்திய நைமித்திய கர்மானுஷ்டங்களை பண்ணி 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 வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உடலை வாட செய்ய வேண்டும். அது செய்வதற்கு ஏன்னா உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் இந்த கர்மயோகத்தை மேற்கொண்டு எம்பெருமானை அடையலாம். ஆகையால் உயிர் இருக்கணும், அதே சமயத்தில் ஊன் வாடணும். அதுக்காக அதுக்கான வேணுமென்னு அந்த உணவு மட்டும் உட்கொண்டு பொறுப்பிடையே நின்று புனல் குளித்து 5 நெருப்பிடையே நிற்கவும் அப்படின்ட்டு. இது பாருங்க, வெயில் அப்படியே சுடும். அந்த வெயில் காலத்தில் அவங்க என்ன பண்ணணும், மலை சிகரத்தில் நின்று தவம் பண்ணணும். அப்படியே உச்சி வெயில் நின்று தவம் பண்ணணும். இல்லை இந்த பஞ்சாக்னி 5 விதமான நெருப்புகளில் நடுவில் நின்று தவம் பண்ணணும். குளிர்காலத்தில் என்ன பண்ணணும், ஒன்றா தண்ணியில் நிற்கணும், இல்லைன்னா தண்ணியில் மூழ்கணும். அதாவது அந்த உடலை வருத்தி கொள்ள வேண்டும். இதனால் என்னன்னா, இந்த புலன்கள் தமக்கு வேண்டியது கிடைக்காததால், இந்த புலன்களுக்கு அதுக்கு வேண்டியது கிடைக்கிறதில்லை, அப்போ அவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு பார்க்க வேண்டியது அது கிடைக்காது, காது கேட்க வேண்டியது கிடைக்காது, நாக்குக்கு ருசி கிடைக்காது, உடலுக்கு இன்பம் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்குது. செவி எல்லாம் 5 புலன்களும் பண்ணி மனசு அடங்கும். அது செய்வதற்கு இந்த உடலை வாட வைக்க வேண்டும். அவை விரும்பியவை கிடைக்காமல் அவற்றை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. நெருப்பிடையே நின்று புனல் குளித்து 5 நெருப்பிடையே நிற்க என்கிறபடியே வேனில் காலத்தில் மலை உச்சியிலும் 5 நெருப்பின் மத்தியிலும் நின்று கார்காலத்தில் குளிர்ந்த நீர் நிறைந்த குளத்தில் மூழ்கி கிடந்தும், உடம்பை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் படுத்தி அதுக்கு நீ இல்லை நான் ஆத்மாங்கிற நினைப்பு கொண்டு வருவதற்காக இதெல்லாம் செய்கிறார்கள். அப்புறம்
வீழ்கனியும், சாப்பாடு என்ன அவங்களுக்கு, ஏன்னா உயிர் தரிக்கணுமே, அதெல்லாம் மரத்துலேருந்து தன்னால் விழுந்த கனியை தான் சாப்பிடுவாங்க. வீழ்கனியும் ஊழ் இலையும், தன்னால் விழுந்த இலையும் என்னுமிவையே நுகர்ந்து உடல் தாம் வருந்தி, இப்படி கஷ்டப்பட்டு அவர்கள் செய்ய வேண்டும் என்கிறபடி தாமாக மரத்தில் இருந்தும் விழும் இலை கனி ஆகியவற்றை உட்கொண்டு தவ ஒழுக்கத்தாலே உடலை வாட செய்ய வேண்டும். உடலை வாட செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் துன்ப வினைகளை விடுத்து, அடுத்த ஸ்டெப்பு மேவ துன்ப வினைகளை விடுத்து என்கிறபடி கர்மயோகத்தால் எள்ளில் எண்ணெய் போன்ற ஆன்மாவை விட்டு பிரிக்க இயலாத கர்மங்கள் விலகுகின்றன. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எள்ளில் எண்ணெய் போல அப்படியே அதில் பிணைஞ்சு கிடக்கு. நீங்கள் எள்ளு இடத்துல எண்ணெய் எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? முடியவே முடியாது. அதே போல தான் இந்த ஆத்மாவில் பிணைந்து அந்த கர்மங்கள், பாவ கர்மங்களோ புண்ணிய கர்மங்களோ கிடைக்கின்றன. அதை விடுவிக்க வேண்டும். இப்போ இது பாரு, இது சாதனா பக்தி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் முயன்று அவனை அடைவது. அதனால இதெல்லாம் நாமே செய்யணும். இந்த பாவங்களை நாமே போக்கிக் கொள்ள வேண்டும். மேவு துன்ப வினைகளை விடுத்து என்கிறபடி கர்மயோகத்தால் எள்ளில் எண்ணெய் போன்ற ஆன்மா விட்டு பிரிக்க முடியாதபடி பொருந்து கிடக்கிற துக்கத்திற்கு காரண பாவங்களை போக்குகிறான். இதை போக்குகிறான். இது நாடோறும் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்கையாலே பாவங்களை போக்குகிறான். இப்போ நாள்தோறும் செய்கிற கர்மங்கள்லாம் இப்போ நம்ம கூட தான் எல்லாம் செய்கிறோம். நம்ம கூட தான் காலையில் எழுந்திக்கிறோம், சமைக்கிறோம், பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இது கர்மயோகமான இல்லை. இது காமிய கர்மம்னு சொல்லலாம். அதாவது பற்றோடு, நான் எழுந்து சமைச்சாதானே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நான் சம்பாதிச்சாதானே என் குடும்பத்தை காப்பிடலாம், அது பற்றோடு. ஆனால் இவன் செய்வது எல்லாம் பற்றறுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நித்திய நைமித்திய கர்மங்களை செய்கிறான். அப்படி செய்யும் போது தான் இந்த எள்ளில் எண்ணெய் போல பிணைந்து கிடைக்கும் அந்த பாவங்கள் அவனை விட்டு நீங்குகின்றன. அதுக்கப்புறம் விவேகாதிகள் சமாதிகள் வளர. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, தடையான பாவங்கள் நீங்கியவுடன் விவேகம் சமதமாதிகள் வளர்கின்றன. இவை மனத்தின் தூய்மைக்கு காரணமானவை. இதன் பெருமை இப்பொழுது விளக்கப்படுகிறது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் தன் ஆன்மாவை சுற்றி இருக்கும் பாவங்களை நீக்கி கொண்டவுடன் அவனுக்கு விவேகமும் சமமும் தமமும் தோன்றுகின்றன. அதோடைய பெருமையை சொல்ல போகிறாங்க. விவேகம் அப்படின்னா சரீரத்தின் தூய்மை. சரீரத்தின் தூய்மை தான் முதல் விவேகம். ஜாதி ஆச்சிரியம் நிமித்தம் என்று இம்மூவகையின் குற்றங்கள் இல்லாத அன்னத்தால் உண்டாகும் காய சுத்தி விவேகம் அப்படின்னு போதாயன விருத்தியில் சொல்லியிருக்கு. போதாயன விருத்தி நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? ஸ்ரீபாஷ்யத்தில் கேட்டிருக்கோம் இல்லையா? போதாயன மகரிஷி அவர் தான் விசிஷ்டாத்வைத்த பரமாக பிரம்மசூத்திரங்களுக்கு எழுதி வைத்திருந்த நூலை அடிப்படையாக கொண்டு தான் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார் நம்ம பார்த்துருக்கோம். அதில் சொல்லியிருக்கு அந்த போதாயன விருத்தியில், ஜாதி ஆச்சிரியம் நிமித்தம் என்னும் மூவகையான குற்றங்கள் இல்லாத அன்னத்தால் உண்டாகும் காய சுத்தி விவேகம். இப்போ உடம்போட சுத்தம் தான் விவேகம்னா, சரி நான் நல்லா சோப் போட்டு என்ன இது ஆன்டிசெப்டிக் போட்டு குளிச்சு நான் சுத்தமாக இருக்கிறேன்னு அது அல்ல. அதாவது நீ உட்கொள்ளும் அன்னத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காய சுத்தி. அதுக்கு 3 விதமான குற்றங்கள் அன்னத்துக்கு உண்டு. அது இல்லாத உணவாக பார்த்து நீ உட்கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி குற்றம். ஒரு உணவுக்கு ஜாதி குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, வெங்காயம், காளான் முதலிய உணவு வகைகள். இதனால தான் நம்ம பொதுவாக சாப்பாட்டில் வெங்காயம் போடுறதில்ல, பூண்டு போடுறதில்ல, காளான்னா இது மஷ்ரூம் இதெல்லாம் போடுறதில்லைன்னு சொல்கிறது. இதை இவன் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். யார் இந்த கர்மயோகத்தில் ஈடுபடக்கூடியவன் இந்த உணவுகளை, இந்த சாதி குற்றம் இருக்கவே கூடாது. எதெல்லாம் ஆகார நியமனத்திலே அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவன் உண்ணக்கூடாது. அப்பதான் சாதி குற்றம் இல்லாத உணவை அவன் உண்டவன் ஆவான். அடுத்தது ஆச்சிரிய குற்றம். ஆச்சிரிய குற்றம்னு எங்கேருந்து அந்த ஃபுட்டு, அந்த சாப்பாடு, அந்த சாமான்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, அந்த காய்கறிகள், அந்த மளிகை சாமான் எங்கிருந்து வாங்கப்பட்டது, அதையும் பார்க்கணும். பொருளுக்கு உரியவனான தலைவன் ஆச்சிரியம் என்பதால் குறிப்பிடப்படுகிறான். அபிசஸ்தன் அப்படின்னா பிறரால் இகழப்பட்டவன். பதித்தன் தன் நிலையின்றும் இழிந்தவன். கர்ம சண்டாளன், ஜாதி சண்டாளன் போன்ற இவர்களுடைய பொருள் ஆச்சரிய குற்றம் உள்ளவை.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காய்கறி வாங்கணுன்னாலும் ஒரு மளிகை சாமான் வாங்கினாலும் இந்த குற்றமெல்லாம் இருக்கா, விற்கிறவங்கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு அந்த குற்றம் தொத்திக்கும். அதுக்கு நிமித்த குற்றம், எச்சில் மயிர் கல் ஆகியவை கலந்த உணவு இதெல்லாம் அதனால தான் இந்த இது ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவங்க எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, கல்யாண வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, யாருன்னா மரம் அடைஞ்சால் அந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்க கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி. ஏன்னா அதில் இந்த குற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் இந்த 3 குற்றங்களும் இல்லாத உணவுகளை உட்கொள்ளும் போது சரீர தூய்மை அந்த விவேகம், அதை இப்படி ஏற்படக்கூடிய தூய்மை தான் விவேகம்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக விவேகம்னா நல்ல பகுத்தறிந்து உணரக்கூடியன்னு சொல்கிறோம்ல, அது இல்லை. இது இந்த பரிசுத்தமான உணவை உட்கொண்டதால் ஏற்பட்ட அந்த நினைவு தான் இங்கே விவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்வதால் ராஜச தாமச குணங்கள் உட்கொள்வதால் ராஜச தாமச குணங்கள் வளரும். இப்படிப்பட்ட சரீரத்தை காட்டிலும் தன் சரீரம் வேறுபட்டது அறிவதும் விவேகம்தான். அவன் அதையும் தெரிஞ்சுக்கிறார். இதை பாருங்க, மற்றவங்க எல்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க, பூண்டு சாப்பிட்றாங்க, வெங்காயம் சாப்பிட்றாங்க, மஷ்ரூம் சாப்பிட்றாங்க. ஆகையால அவர்களுடைய சரீரம் வேறு, இதையெல்லாம் விலக்கிவிட்டு அந்த தூய்மையான உணவை உட்கொள்ளும் என் சரீரம் வேறு அப்படின்னு தெரிஞ்சிருதும் விவேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வேற நான் வேறன்னு தெரிஞ்சுப்பதும் விவேகம்தான். அப்புறம் இனி விவேகத்தால் ஏற்படும் காய சுத்தி விளக்கப்படுகிறது. காயம்னா உடம்பு, இந்த காய சுத்தி விளக்கப்படுகிறது. காயம்னா அந்த கரணம். சத்துவ குணத்திற்கு உரிய உணவினை உண்பவர்களுக்கு சத்துவம் தூய்மை அடைகிறது. இப்போ தான் இந்த 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 சாப்பாடெல்லாம் தவிர்க்கிறதுனால, இந்த உணவுகளை தவிர்க்கிறதுனால சத்துவகுணமே இருக்கக்கூடிய அதே வளர்க்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடுவதனால் சத்துவகுணம் வளர்கிறது. சத்துவகுணம் வளர்ந்தாலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, முன்னாலேயே சத்துவகுணம் மேலோங்கினால்தான் நமக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும், எம்பெருமானுடைய கடாட்சம் விழும் எல்லாம் பார்த்துருக்கோம். சத்துவகுணம் ஓங்கினால்தான் நல்லது. அதுதான் நம்மை சேர வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ரஜசும் தமசும் சேர வேண்டிய இடத்திலிருந்து நம்மை பிரித்துவிடும். சத்வகுணத்திற்கு உரிய உணவை உண்பவர்களுக்கு சத்துவம் தூய்மை அடைகிறது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சத்துவத்திற்கு தூய்மை பயமற்று இருத்தல் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கான் 16ஆவது அத்தியாயத்துல. சத்துவத்திற்கு தூய்மை என்னன்னா பயமற்று இருத்தல். இது ஒரு முக்கியமான குணம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ பலிக்குமோ பலிக்காதோங்கிற பயம் எல்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் எல்லோருக்கும் ஸ்ரத்தையானது சத்துவத்திற்கு தகுதியாக உண்டாகிறது அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கான். ஸ்ரத்தை வேணும் இல்லையா? இப்போ அதுதான் இந்த இது இப்போ இவர் இந்த யார் யார் இந்த செய்கிறாங்களோ இந்த கர்மயோகத்தை, அவங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கணும். ஸ்ரத்தை இது மாதிரி செய்யணும். அவர் நித்திய கடமை செய்யணும், நைமித்திகம் செய்யணும், 3 அனலை ஓம்பணும், 5 வேள்வி செய்யணும், எல்லாம் செய்யணும். இதுக்கு அவருக்கு இந்த ஸ்ரத்தை இருக்கணும். ஸோ அவர் என்ன காலையில் இறங்கணும், அவர் காயத்ரி பண்ணணும், அவர் குளிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போது சப்போஸிங் ஒரு உதாரணத்துக்காக அவர் தமோ குணத்தை வளர்க்கக்கூடிய உணவை உண்டார் அப்படின்னு வச்சுட்டா தூங்கிடுவார் இல்லையா? தமோ குணத்துடைய முக்கியமான அடையாளம் சோம்பலும் தூக்கமும். தூங்கிட்டா அவர் தன்னுடைய இந்த உபாசனையிலிருந்து நழுவி விடுவார் இல்லையா? அப்போ என்ன பிரயோஜனம்? ஆகையால் அந்த உபாசனையிலிருந்து நழுவாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் ரஜஸ் தமசை விளைவிக்கக்கூடிய குணங்களை உண்ணக்கூடாது, சத்வத்தையே வளர்க்கக்கூடிய உணவை உண்டு, அதனால் ஸ்ரத்தை மேலிட்டு அதனால் தன்னுடைய உபாசனையை அவர் தொடர்கிறார் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்புறம் விவேகம், அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, இப்பிரமாணங்கள் சத்வம் என்பதற்கு அந்த கரணம் என்று பொருள் உரைக்கின்றன. அந்த உள்கருவியான இந்த மனம். அந்த இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பொதுவாக ஸ்ரீபாஷ்யத்திலே நம்ம பார்த்துருக்கோம், 3 விதமாக பிரிஞ்சு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒன்று இந்த ஸ்தூலமான உடம்பிற்கு, இந்த சதை எலும்பு அப்புறம் ரத்தம் இதுக்காக போயிடும், ஸ்தூல பகுதி வெளியேறதுக்காக போயிடும். அப்புறம் நடுப்பகுதி, நடுவில் அந்த மத்தியமமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் உடலை வளர்ப்பதற்கு ரத்தம் இந்த சதை அதுக்கு போகும். மிகவும் சூக்ஷ்மமான பகுதி தான் மனம் என்னும் தத்துவத்தை அடையும் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த உணவு இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு வெங்காயம் சாப்பிட்டதுனால பூண்டு சாப்பிட்டதுனால இவனுக்கு என்ன ஆகிடும்ட்டு. அதில் சூக்ஷ்மமான பகுதி அது மனத்தை சென்று அடையும், அங்கே வேறுபாடுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் அந்த கரணம்.
அந்த கரணம் தூய்மையாக இருப்பதற்கு இவன் இந்த உணவு கட்டுப்பாடுகளை கைப்பிடித்தே ஆக வேண்டும். சத்துவம் என்பதற்கு அந்த கரணம் என்று பொருள் உரைக்கின்றன என்பது ஸ்ரீ பாஷ்யக்காரரின் திருவுள்ளம். பாஷ்யத்துல சொல்லியிருக்காங்க. இதை அடியொற்றே அந்த கரண சுத்திற்கு அடியான அன்ன சுத்தி என்பது விவேகம் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். சரி, அதுதான் இப்போ அன்ன சுத்தி இருந்தாதான் உங்களுக்கு சத்துவம், அந்த சத்துவம் தான் உங்களுக்கு அந்த கரண சுத்திங்கிறாங்க. அந்த கரண சுத்தி இருந்தாதான் நீ உபாசனையை மேற்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது இந்த அன்ன சுத்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இங்க காட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது விமோகம். இன்னொன்று விமோகம்னு என்னன்னா, தான் விரும்பிய பொருளை அடையாவிட்டால் பொறுக்க முடியாமல் தவிக்கும் விகாரம் அபிஷ்வங்கம். அபிஷ்வங்கம்னு பேர் அதுக்கு. எனக்கு ஒன்று வேணும்னா அது கிடைச்சே ஆகணும். இது சில பேர் இருக்காங்க, கிடைக்கலன்னு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, போனா போதுன்னு விடவே மாட்டாங்க. அந்த குணத்துக்கு என்ன பேரு? அபிஷ்வங்கம் என்று சொல்லப்படும். அப்புறம் இந்த விகாரம் இல்லாமல் இருப்பது அனபிஷ்வங்கம் எனப்படும். இந்த அதாவது ஒன்று ஆசைப்படுறோம், கிடைச்சா சரி கிடைக்காம போனாலும் சரி என்று அந்த விகாரம், கிடைக்காம போனா தவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விகாரம். அந்த விகாரம் இல்லாமல் இருப்பது அனபிஷ்வங்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் காமத்தில் அனபிஷ்வங்கமாக இருப்பதே விமோகம் அப்படின்னு போதாய விருத்தியில சொல்லியிருக்கு. ஸோ இங்க விமோகம்ங்கிறது இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. அன்னசுத்தியால ஏற்படுவது ஒரு விமோகம். இன்னொன்று தான் விரும்பிய பொருளை அடையாவிட்டால் விகாரம் அடைதல் இல்லாமல் இருப்பது அனபிஷ்வங்கம், அதுவும் விவேகம் என்று சொல்லப்படும். அதனாலே காமத்தில் அனபிஷ்வங்கமாக இருப்பதே விமோகம் என்று போதாயன விருத்தியில சொல்லியிருக்காங்க. காமத்தாலே குரோதம் உண்டாகிறது. இது 2வது அத்தியாயத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான் கண்ணன். அந்த கிடைக்காம போனாதான், நம்ம விரும்பிய பொருள் நமக்கு கிடைக்காம போனா கோபம் வரும். கோபம் வந்தா நெக்ஸ்ட் நம்மளுடைய அறிவு மழுங்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது. இப்ப சாதாரணமா இருக்க நமக்கே எப்படின்னா, கர்மயோகம் செய்து உபாசனை செய்து எம்பெருமானை அடைக்க நினைப்பவனுக்கு இது எவ்வளவு பெரிய துன்பத்தை விளைவிக்க கூடியும். ஆகையால காமமற்றவனாக இருக்க வேண்டும். தான் நினைத்தது கிடைக்காவிட்டால் பரவாயில்லை என்று விட்டுவிடும் அந்த அனபிஷ்வங்கம் உரியவனாக அவன் இருக்க வேண்டும். இதனால் குரோதமின்மையும் விமோகம் என்று கொள்ளத்தக்கும். ஸோ அன்னசுத்தியோடு இருக்கிறது ஒரு விமோகம், காமம் இல்லாமல் இருக்கிறது விமோகம், குரோதம் இல்லாமல் இருப்பது விமோகம். இதெல்லாம் தகுதிகள் நாம் கர்மயோகம் செய்வதற்கு. அப்புறம் அபியாசம், அப்புறம் பிராக்டிஸ், இதெல்லாம் வந்துருச்சு. தியானத்துல உட்காரணும் இல்லையா, அதுக்காக அபியாசம், அதுக்காக இந்த பிராக்டிஸ். தியானத்திற்குரிய பொருளை பல காலம் நினைவில் கொண்டு சோதனை செய்தல். இங்க இவங்க தியானத்துக்குரிய பொருளை எம்பெருமான் தான். எம்பெருமான மனசுக்குள்ள கொண்டு சோதனை செய்தனா அவன் உருவம் எப்படி இருக்கும், அவன் என்ன ஆடைகள் அணிந்திருப்பான், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய சங்கு சக்கரங்கள், அவனுடைய கிரீடம், அவனுடைய மணிமாலை அப்படின்னு அதை நினைச்சு பார்த்து சோதனை செய்து மனதை அதை ஒருபடியாக அதில் நாம் நிறுத்துவது. அப்புறம் ஆரம்பணம் அல்லது ஆலம்பனம்னு எப்படின்னா, தியானத்திற்கு உரிய பொருள்னா இவனுக்கு எம்பெருமான் தான், வேற யாருமே இல்லை. அந்த தியானத்திற்கு உரிய பொருளை அவன் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் சம்சீலம்னா பரிசோதித்தல். அதான் சும்மா நினைச்சிட்டு இருக்காம அவனுடைய கண்ணழகு என்ன, அவனுடைய கிரீடம் என்ன, அவனுடைய அந்த சங்கு சக்கரம் என்ன, பீதாம்பரம் என்ன, கதை என்ன, வாள் என்னன்னு அதை பரிசோதித்து அதை குறித்து இடைவிடாமல் சிந்தித்து கொண்டு இருப்பது சம்சீலம். அதுக்கு தியானத்திற்கு ஒரு பொருளை பல காலம் நினைவில் கொண்டு சோதனை செய்தலே அபியாசம் ஆகும். அபியாசம்னா இதான் பிராக்டிஸ். அபியாசம்னா பிராக்டிஸ். திரும்பி இப்ப நமக்கு எந்த ஒரு வித்தியும் நல்லா வரணும்னா நம்ம பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா, வீணை வாசிக்கணுமா, வயலின் வரணுமா, பாட்டு எதுவா இருந்தாலும் அபியாசம், பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே தான் இந்த விஷயத்துல அபியாசம்னா என்னன்னா, அது எந்த பொருளை தியானிக்கிறோமோ அதை தேர்வு செய்து அதை பரிசோதித்து அதை தொடர்ந்து நினைத்து கொண்டு இருப்பதே அபியாசம் அப்படின்ட்டு போதாயன விருத்தியில சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரியைனா 5 வேள்விகளை தன் சக்திக்கு தகுந்தவாறு செய்தல் கிரியை. 5 வேள்வினா என்னன்னு சொன்னோம் இல்லையா, பூத யஜ்ஞம், அதெல்லாம் பூத யஜ்ஞம் தொடக்கமாக பிரம்ம யஜ்ஞம் வருமான அந்த 5 யஜ்ஞங்களை தன் சக்திக்கு தகுந்தவாறு. இப்ப எல்லாருமே பெரிய பணக்காரங்க இருக்கான்னு சொல்ல முடியாது, பெரிய வேள்விகளை செய்ய முடியாம போலாம். தன் சக்திக்கு தகுந்தவாறு செய்வது
கிரியை, அதுவும் வந்து போதாயன விருத்தியில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 வேள்விகள் முன்பே விவரிக்கப்பட்டது சொல்லிட்டோம். அடுத்தது கல்யாணம். கல்யாணம்னு ஒரு ஸ்டெப். அது என்னன்னா, சத்தியம், ஆர்ஜவம், தயை, தானம், அஹிம்சை, அனபித்யை ஆகிய இவை கல்யாணம் எனப்படும். ஸோ நம்ம கல்யாணம்னா திருமணமே நினச்சிக்க கூடாது, மேரேஜ் இல்லை, இதெல்லாம் சேர்ந்தது தான் கல்யாணம். என்னன்னாக்கா சத்தியம், ஆர்ஜவம், தயை, தானம், அஹிம்சை, அனபித்யை ஆகிய இவை கல்யாணம் எனப்படும். இப்போ கர்மயோகம் பண்ணுற அந்த உபாசகனுக்கு கல்யாணம் அப்படின்னா இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கணும். என்னென்ன? சத்தியம்னா உயிர்களுக்கு நலம் செய்தல். இவன் ஒரு காலம் ஒரு உயிர்க்கும் வந்து தீமையை செய்யவே மாட்டான். உயிர்களுக்கு நலம் செய்வது தான் இங்கே சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆர்ஜவம் அப்படின்னா மனம், வாக்கு, உடல் என்னும் இவை 3ம் ஒருபடிப்பட்டிருத்தல். இது ரொம்ப முக்கியம். மனசால நினைக்கிறது ஒன்று, அப்புறம் பேசுறது ஒன்று, அப்புறம் செய்யறது ஒன்று, அப்படி செய்யவே கூடாது. மனசால நினைப்பதே வாக்கு சொல்ல வேண்டும், வாக்கால் சொன்னதே அந்த உடல் செய்ய வேண்டும். இது 3 நம்ம சர்வ சகஜமாக பார்க்கலாம். ஒன்று நினச்சிட்டே இருப்போம், சொல்கிறது வேறையே சொல்லுவோம், சொல்கிறது ஒன்று சொல்லுவோம், செய்கிறது வேறையே செய்வோம். அந்த மாதிரி செய்யாமல் மனம், வாக்கு, உடல் 3ம் ஒருபட்டு இருப்பது தான் ஆர்ஜவம் எனப்படுகிற குணம். இது சாதகனுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது தயை அப்படின்னு என்னென்னா, தனக்கு ஒரு பயனும் கருதாததோடு பிறர் துக்கம் பொறாமை. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ராமானுஜன் அதில் காரே கருணை ராமானுஜா அகலிடத்தில் ஆரே அருவார் என் அருளின் தன்மை அப்படின்னு வரும். அங்கே சொல்லும்போது அதுதான் சொல்லுவாங்க. தயை அப்படின்னா பிறர் துன்பத்தை கண்டு சகிக்காமல் இருப்பது. சகிக்கவே முடியாது, அதை போக்கினாலன்றி தன் துன்பம் போகாமல் இருப்பது கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா தொலைட்டு எப்படியாச்சும் எல்லாம் அவனுடைய தலையெழுத்துன்னு போனால் அது வந்து தயையற்ற தன்மை. அது சாதாரணமாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. அதை பார்த்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறானேன்றது இரக்கம். இந்த துன்பத்தை நாம் போக்க வேண்டும் என்று நினைப்பது தயை. இது போக்கினாலன்றி என் துன்பம் தீராது என்று இருப்பது கருணை. அப்படிப்பட்டவர் தான் சுவாமி ராமானுஜர். காரே கருணை ராமானுஜா அப்படின்ட்டு இந்த ஜீவர்கள் இப்படி சம்சாரத்தில் பட்டுகிறார்களே துன்பம்னு, அதுதான் அவருக்கு பொறுக்க முடியாத துன்பம். அது நீங்கினாலன்றி தன் 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 துன்பம் நீங்காமல் இருக்கக்கூடிய கருணை அவருடையது. ஸோ அப்படிப்பட்டது இந்த உபாசகனுக்கு மிகவும் முக்கியம். தனக்கு ஒரு பயனும் கருதாததோடு பிறர் துக்கம் பொறாமல். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்கு நாம் முற்பட வேண்டும். அடுத்தது தானம். லோபமின்மை, கஞ்சத்தனம் இல்லாமல் இருக்கணும். கஞ்சத்தனம் எவ்வளோதான் இருக்கட்டுமே கொடுக்கறதுக்கு மனசே வராது, அப்படி இருக்கவே கூடாது. கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. முடிந்த அளவு நாம் தானம் செய்ய வேண்டும். கஞ்சத்தனம் அற்று இருத்தல், அதுதான் வந்து இங்கே தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்யாணம். இன்னும் தொடருது, மேலே தொடருது. என்னன்னா அஹிம்சை. முக்கரணங்களாலும் பிற உயிர்களை துன்புறுத்தாமை. நம்ம வாக்காலையும் ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது, மனத்தாலும் கெடுதி நினைக்கக்கூடாது, உடலாலும் துன்பம் செய்யவே கூடாது. அதாவது இது எல்லாமே எம்பெருமானுடைய சரீரங்கள் தானே, அதுக்குள்ள அந்தந்த ஜீவாத்மா இருக்கே தவிர இதை துன்புறுத்துவதால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்கிற அந்த குணம் இருக்க வேண்டும். உயிர்களிடம் கருணை, உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. அப்புறம் அனபித்யை. அபித்யை இல்லாமல் இருக்கிறது. இந்த அபித்யைனா என்னன்னு சொல்லி அனபித்யைன்னு என்னன்னு சொல்ல போறாங்க. அபித்யை அப்படின்னாக்கா பிறர் பொருளை தன் பொருளாக கருதுதல், அப்புறம் பயனில்லாத சிந்தனை, பிறர் செய்த அபகாரத்தை நினைத்தல், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. என்னன்னா அபித்யை. இந்த அபித்யைங்கிற குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறர் பொருளை தன் பொருளாக கருதுவது. இது பெரிய தப்பு. அது இதை வந்து நான் எப்படி நினைக்கிறேன், என்னவா இருந்தாலும் தப்பு, அது நமக்கு வேண்டாம், அவ எவ்வளோதான் நல்லதாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம், என்னோடது இல்லை அப்படிங்கிற நினைக்கிற குணம் வேண்டும். அடுத்தது பயனில்லாத சிந்தனை. அதாவது நம்ம ஒரு யோசனையில் அமர்ந்து இதால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம மனசு விட்டால் வந்து அது 7 உலகங்களையும் ஒரு நிமிஷத்தில் சுற்றிட்டு வரும். இது தேவையா, இந்த சிந்தனை தேவையா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ பயனில்லாத சிந்தனை, அதுவும் அபித்யை. அடுத்தது பிறர் செய்த அபகாரத்தை நினைத்தல். எப்போ ஒருத்தன் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான், அதை பேசி 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 பெருசுப்படுத்தி அதுலேயே இருக்கிறது, பண்ணி அவங்களை எவ்வளோ தூரம் வெறுக்கணுமோ அவ்வளோ வெறுக்கிறது, அது பண்ணக்கூடாது. பிறர் செய்த அபகாரத்தை நினைத்தல். அபகாரம் செய்வது மனுஷ குணம், முக்குணம் வசப்பட்டவன் தானே, செஞ்சிடறான். அதை வந்து பெருசுப்படுத்தி அதையே யோசிச்சுட்டு இருப்பது தப்பு. அப்புறம் அனவசாதம்.
அனவசாதம் அப்படின்ட்டு இது வந்து அபித்யை அனபித்யை. அபித்யைன்னு என்னன்னு பார்த்தோம். அனபித்யைனா அந்த 3 குணங்களும் இல்லாமல் இருக்கணும். எந்த 3? பிறர் பொருளை தன் பொருளாக கருதல், பயனில்லாத சிந்தனை, பிறர் செய்த அபகாரத்தை நினைத்தல், இதெல்லாம் வந்து அபித்யை. அனபித்யைனா இந்த குற்றங்கள் இல்லாமல் இருப்பது. அடுத்தது அனவசாதம். அனவசாதம்னா அவசாதம் இல்லாமல். அவசாதம் இல்லாமல். ஸோ அப்போ அவசாதம்னு என்னன்னு தெரியணும் இல்லையா? அனவசாதம் இருக்க வேண்டிய குணம், அப்போ அவசாதம் இருக்கக்கூடாத குணம். அந்த அவசாதம் என்னன்னு சொல்லிட்டு இந்த காலம்ல சொல்றேன். என்னன்னா, தேச காலங்களாலும் குணக்கேட்டினாலும் சோகத்திற்கு காரணமாயும் அச்சத்திற்கு காரணமாகும் உள்ள பொருள்களில் வைத்த இடைவிடாத நினைவினால் உண்டாகும் தைன்யம், அதாவது மன தெளிவின்மை. அதான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மனசு தான் காரணமாக அமைதுன்னா, தேச காலங்களினுடைய குணக்கேட்டினாலும். இப்போ நம்ம இந்த பிரகிருதியில் பறந்துட்டோம், இந்த பூலோகத்தில் இருக்கோம். இங்கே இந்த தேசத்தினாலும் காலத்தினாலும் குணத்தினாலும் எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு வரும். கஷ்டங்கள் வரும், போகும். அதில் வந்து இன்பத்துக்கு காரணமானதும் இருக்கலாம், துன்பத்திற்கு காரணமானதிலும் இருக்கலாம். அதில் சோகத்திற்கு காரணமாகும், அச்சத்திற்கு காரணமாகும், பயம் தோன்றலாம், நமக்கு வருத்தமும் வரலாம், பயமும் வரலாம். உள்ள பொருள்களில் வைத்த இடைவிடாத நினைவு, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது. போச்சு விடு, கஷ்டம் வந்துச்சு விட்டு பரவாயில்லன்னு விடாம அதை திரும்பி 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 யோசிச்சு இந்த மனத்தை வந்து அதன் வழியிலே விடுவது. அதுக்கு பேர் தான் தைன்யம், அதாவது மன தெளிவின்மை. இப்படி இருந்தா எப்படிதான் அவன் வந்து இதுக்கு முன்ன என்ன சொன்னாங்க, அந்த சிந்தனை செய்ய வேண்டிய உருவத்தை கொண்டு வந்து அதை சோதித்து செய்ய வேண்டியதுதான் தியானம் சொன்னாங்க. இப்போ அந்த தியானம் வந்து மனத்தினுடைய செயலாக அமையணும். அந்த தியானம் செய்ய வேண்டிய மனசு இப்படி எப்போ போன ஒரு கஷ்டத்தை நினைச்சிட்டு பயந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா அது எப்படிதான் இந்த தியானத்தில் ஈடுபடாது. ஆகையால இந்த குணம் தவிர்க்க வேண்டியது. அதுதான் வந்து அனவசாதம். ஸோ அவசாதம் இல்லாமல் இருப்பது. அவசாதத்தில் ஒரு வெரைட்டி தான் இந்த தைன்யம், அதாவது மனத்தெளிவு இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் சோக வஸ்து, சோகத்திற்கு காரணமான பொருள். உதாரணம், முன்பு நிகழ்ந்த புத்திரனின் மரணம். புத்திரனின் மரணம் வந்து அது சாஸ்வதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. புத்திர மரணம், புத்திர சோகம் வந்து எப்பவுமே அழிக்கவே முடியாது, அது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா இங்க வந்து அதையும் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. புத்திர சோகம் நீ இருந்துட்டே இருந்தா நீ நித்திய சம்சாரியா தான் இருப்பே தவிர நீ அதிலிருந்து மேலே வரமாட்டாய். அதனால சாஸ்திரங்கள் வந்து புத்திர சோகம் நிரந்தரமானது என்று விதித்திருந்த பொழுதிலும் அதை இங்க விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோக வஸ்து, சோகத்துக்கு காரணமான பொருள். உதாரணமாக, முன்பு நிகழ்ந்த புத்திரனின் மரணம். புத்திரனின் மரணத்தை நினைச்சு சோகப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவசாதம். அதுவும் தப்பு தான். அதையும் விட்டாதான் நீ வந்து கர்மயோகத்துல ஈடுபட முடியும். அடுத்தது வஸ்து ஆகி அச்சத்திற்கு காரணமா இனி நிகழப்போகும் காரியங்கள். இப்ப இதை தொடர்ந்து தான் வரும். சரி, இருந்தா ஒரே ஒரு புத்திரன், அவனும் போயிட்டானே, இப்ப யாருமே இல்லையே, நான் என்ன ஆவேனோ ஏதாவேனோ, இல்லை யார் பார்த்துப்பாங்களோ, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், அதையும் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சோகம் வந்து முன்பு நிகழ்ந்த காரியத்தின் தொடர்பானது. பயம் வந்து இனி நிகழப்போகும் காரியத்தை பற்றிய தொடர்பானது. போனதையே நினைச்சிட்டு இருக்கிறது சோகம், இனி என்னதான் ஆக போதும்னு நினைக்கிறது பயம், அச்சம். இது ரெண்டையும் விடணும். இது ரெண்டையும் விட்டாதான் நமக்கு நம் மனம் நிர்மலமாக இருக்கும், எம்பெருமானை குறித்து தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும் சொல்றாங்க. அப்புறம் அபாஸ்வரத்துவம் அப்படின்னா தைன்யம் என்பதின் விவரணம். தைன்யம் எதை சொன்னோம் நம்ம, அதாவது மன தெளிவின்மை தான் தைன்யம்னு சொன்னோம். அந்த தைன்யத்தினுடைய விவரணமாக இருக்கக்கூடியது இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்கு. அது விவரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபாஸ்வரத்துவம். அதுதான் வந்து இந்த தைன்யத்தினுடைய விவரணம். தைன்யம்னா என்ன, விரும்பிய காரியத்தில் முயற்சி செய்ய மாட்டாமல் இருத்தல், அல்லது அபாஸ்வரத்தை தைன்யத்திற்கு அடைமொழியாக கொண்டால் கிடைக்கும் பொருள் பாஸ்வரத்திற்கு விரோதி தைன்யம் என்பது. பாஸ்வரம் அப்படின்னா விளக்கம் தெளிவு. இது ஒன்றை பிடிச்சி ஒன்று வருது. இப்போ பாஸ்வரம் அப்படின்னா விளக்கம் தெளிவு. நீங்கள் விளக்கம் தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தைன்யம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அப்போ தைன்யம் இருக்கக்கூடாதுனாக்கா நீங்கள் சோகத்தையும் அச்சத்தையும் விட வேண்டும். சோகம் என்பது போன விஷயங்களை பற்றி நினைப்பது, அச்சம் என்பது வரப்பதை பற்றி நினைப்பது.
ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியம்னா விரும்பிய காரியத்தில் முயற்சி செய்ய மாட்டாமல் இருத்தல். ஏன் செய்ய மாட்டோம்? இதை நமக்கு தான் சோகம் இருக்குது, நமக்கு பயம் இருக்குது. ஆகையால் விரும்பிய காரியத்தை செய்யாமல் இதையே நினைத்து கொண்டு நாம் காலத்தை போக்கிக் கொண்டு இருப்போம். அல்லது அபாஸ்வரத்தை என்னன்னா தைரியத்திற்கு அடைமொழியாக கொண்டார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அபாஸ்வரத்துவம்ங்கிறது தைரியத்தின் விவரணம்னு சொன்னாங்க. இப்போ இந்த அபாஸ்வரத்தை தைரியத்திற்கு அடைமொழியாக கொண்டால் என்னன்னா, கிடைக்கும் பொருள் பாஸ்வரத்திற்கு விரோதி தைரியம் என்பது. பாஸ்வரத்திற்கு விரோதி தைரியம். பாஸ்வரம்னா என்னன்னா விளக்கம், தெளிவு. அதான் மனம் தெளிவாக இருப்பதற்கு எது வேண்டுமோ அதுவே தேவைப்படுவது. அதற்கு விரோதியாக எதெல்லாம் அமையுமோ அது விட வேண்டியது. அதை தான் இங்கே சொல்றாங்க. அபாஸ்வரம்னா தெளிவின்மை. ரொம்ப சிம்பிள். பாஸ்வரம்னா தெளிவு, அபாஸ்வரம்னா தெளிவின்மை. தெளிவுக்கு காரணம் என்பது வேண்டியதே நினைத்து கொண்டிருப்பது. அபாஸ்வரம் தெளிவின்மைக்கு காரணம் போனதை நினைப்பது, வரப்போவதை நினைத்து பயமும் அச்சமும் சோகமும் கொண்டிருப்பது தான் இந்த அபாஸ்வரமாகிய தெளிவின்மையை ஏற்படும். இது திருப்பி திருப்பி படித்து பார்த்தா நமக்கு அந்த கனெக்ஷன் புரிஞ்சிடும். சிம்பிள். மன தெளிவு இருக்கணும். ஏன்னா தெளிவான மனத்தில் தான் நீ எம்பெருமானுடைய வடிவத்தை கொண்டு அந்த சோதனை செய்து தியானத்தில் ஈடுபட முடியும். அந்த தெளிவின்மை உண்டாக்கக்கூடியது இந்த பல்வேறு விஷயங்கள். காமம், குரோதம், அச்சம், சோகம், இவைதான். இவை எல்லாம் விடணும். விட்டுட்டாக்க இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத குப்பை. இதை மனசில் வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த வேண்டிய வசுவை கொண்டாந்து வைக்க முடியல. ஆகையால் இதெல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தைரியம்னா வறுமைத்தன்மை. இது ஒரு விதமான வறுமைத்தன்மை தானே இல்லையா? நம்ம நினைக்கிறத செய்ய முடியாம நம்மளை தடுத்துச்சுன்னா அது வறுமைத்தன்மை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அனுத்தர்ஷமாவது இன்னொரு குவாலிட்டி சொல்றாங்க. அது அனுத்தர்ஷம்னா ஒரு நல்லது நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுறது, கை கால் தெரியாம குதிக்கிறது, அதுதான். அதாவது உத்தர்ஷம் இல்லாமை. உத்தர்ஷம் அப்படின்னா தேச காலங்களுடைய அனுகூலத்தாலும் விருப்பமான பொருள்கள் வைத்த இடையறாத நினைவினாலும் உண்டான மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சிக்கு காரணங்கள் இருந்தாலும் அவற்றை கண்டு பெருமகிழ்ச்சி உடையவனாக இல்லாமல் இருத்தல். அதாவது ஏதோ நம்ம நல்ல காலம், நம்ம புண்ணியம்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாம் நல்லபடியாக நடக்குது, எல்லாம் நம்ம நினச்ச பொருள் எல்லாம் கிடைக்குது, நினச்ச இடத்துலையே இருக்கும், நமக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, சோகம் இல்லை, ஒன்றும் இல்லை போது சந்தோஷம் பிறக்குது இல்லையா? அதுதான் உத்தர்ஷம். அது ரொம்ப தலைகால் தெரியாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகக்கூடாது. சரி, என்னவோ என் புண்ணியத்தால் கிடைத்தது என்று நிறைவோடு இருக்கணுமே தவிர அதனால் பெருமகிழ்ச்சி கொள்வதும் தவறு. அதாவது அந்த சமமான நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சோகப்படுவது, ரொம்ப அச்சுப்படுவதும் தவறு, ரொம்ப சந்தோஷப்படுவதும் தவறு. அந்த நடுநிலையாக அந்த மனத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் சமதமம். சமம்னா அந்த கரணத்தை அடக்குதல். அந்த கரணம் எது? மனசு. அதை அடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். தமம்னாக்க புறக்கரணங்களை அடக்குதல். புறக்கரணங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அடக்கலாம். கண்ணு பார்க்காம வச்சுக்கலாம், காதை கேட்காம வச்சுக்கலாம், வாய் பேசாம வச்சுக்கலாம், அதில் செய்யலாம். ஆனால் அந்த கரணமான மனதை அடக்குவது ரொம்ப 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 கஷ்டம். சமமாவது மனத்தினை அடக்குதல், தமமாவது இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்ட்டு பிரமாணம். க்ஷமா சத்தியம் தமச்சமக என்பதற்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த விளக்கம். தமமாவது புறக்கரணங்களை ஐம்புலன் இன்பங்களில் செல்லாதபடி அடக்குதல், சமமாவது அந்த கரணத்தை அப்படியே அடக்குதல் அப்படின்ட்டு பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர் சொல்லியிருக்கிறார். என்னன்னாக்கா தமமாவது புறக்கரணங்களை, அதான் நம்மள புலன்களை அடக்குவது தமம். அது ஓரளவுக்கு சுலபம். ஆனா அந்த கரணமான இந்த மனசை அடக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அடக்குது தான் சமம் அப்படின்ட்டு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஜெயு, இத்தோடு நிறுத்திக்கலாமா? எப்படிமா? கொஞ்சம் நில்பண்ட இதுக்கு மட்டும் இப்போ பேராகிராஃப் மட்டும் முடிச்சேస్తానమ్మా. ఒక பேராகிராஃப் ரெக்கார்ட் చేస్తాను. ஆத்ம குணங்கள் முதன்மையான சமதமத்தோடு இருக்க வேண்டிய மற்ற குணங்கள் காமிய கர்மங்களில் ஆசையில்லாமை, பொறுமை, சமாதானம் அடைந்த மனது, உயிரினிடத்தில் பரம்பொருளை காணுதல், இதெல்லாம் இருக்கணுங்கிறாங்க. மனதை அடக்கினவனும்
புற இந்திரியங்களை அடக்கியவனும் காமிய கர்மங்களில் ஆசை இல்லாதவனும் பொறுமை உள்ளவனும் சமாதானம் அடைந்த மனத்தை உடையவனும் ஆகிய இந்த உயிரினிடத்திலே பரம்பொருளை பார்க்க கடவன். இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாக்கா எல்லா உயிர்களிலுமே நாம் அந்த பரம்பொருளை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னா புற இந்திரியங்களை அடக்கணும், காமிய கர்மங்களிலே ஆசை இல்லை. அதாவது இது பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்ட்டு அது பின்னாலேயே ஓடுறது. இன்னும் பார்க்கலாம், இன்னும் சம்பாதிக்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம். இந்த காமிய கர்மங்களிலே ஆசை இல்லாதவன். பொறுமை இருக்கணும், முக்கியமா அவனுக்கு பொறுமை இருக்கணும். சமாதானம் அடைந்த மனம், அவனுக்கு ஒரு கோபமோ ஒரு குரோதமோ ஒரு காமமோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சமாதானமான மனத்தை உடையவனும் இந்த அப்படி இருக்கிறவன் உயிர்களிடத்திலே பரம்பொருளை பார்க்க கடவன் அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட குணங்கள் ஒருவனிடையே இருக்குமாகில் அவன் எல்லா உயிர்களிடத்திலும் அவன் பரம்பொருளை காணப்போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு செக்ஷன். இதுக்கப்புறம் வேற செக்ஷன் வருது. ஆக இன்னைக்கு இதோட நிறுத்தி வச்சுக்கலாம்.